நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நான் முரளி கிடாம்பி நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன், சென்னையிலேருந்து. அருமையான ஒரு ட்ரிப்பு. தரிசனம், பெருமாள் தரிசனம் கிடைச்சி அது அனுபவிச்சதை காட்டிலும் அது கூட வந்த மக்களுடைய பகிர்ந்து கொண்ட ஒரு சில காட்மாண்டுல பர்ச்சேஸ் பண்ணது இருக்குது. அது நல்ல பர்ச்சேசிங், நல்ல ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து நேபாளே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி தான் மே மாதம் தான் போக முடிஞ்சது. மே மாதம் போயிட்டு வந்தோம் ஸ்ரீலங்காவுக்கு. இதுவும் இப்போ நேபாளம் வெளிநாட்டு டூர் தான். பட் நம்ம நேபாள் வந்து இந்தியா மாதிரி நட்பு நாடு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இதுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லைன்றதுனால நம்ம வெளிநாடு மாதிரி தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்ரீலங்காவுக்கு நிச்சயமாக பாஸ்போர்ட் தேவை. நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த முக்திநாத் யாத்ரா அதனுடைய தொடர்ச்சியாக முதல்ல நம்ம வந்து நைமிஷாரண்யம் பார்த்தோம். இப்போ அயோத்தியா பத்தி பார்க்க போறோம். அயோத்தியா அப்படின்னாலே, ராமன் அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி ஈடுபாடு. கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ முன்னமிராமனாய் தானாய் பின்னமிராமனாய் தாமோதரனாய் அப்படின்னு ஆழ்வாருடைய அடிகள். அது ஒரு தனி அட்ராக்ஷன். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு தனி வைப்ரேஷன், நம்மைய அறியாம ஒரு தனி ஈர்ப்பு. கார்த்தால நைமிஷாரண்யத்திலிருந்து முதல் நாள் நைட்டு கிளம்பி அயோத்தியா சென்று அடைஞ்சோம். காலங்கார்த்தால ஹோட்டல்ல ரொம்ப நிம்மதியாக அற்புதமான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்திருந்தா. ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப, மனுஷனுக்கு தூக்கம் வரணும் இல்லையா, அதே மைண்ட் சாப்பாடு தூக்கம் அது ரெண்டும் ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்திருந்தா. ஏந்தோ டிஃபன் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இது என்னன்னா, நம்ம லக்னோல இருந்து வரைச்சு அயோத்தியாவுடைய சிட்டியை தாண்டி, சரையூ நதியை தாண்டி இந்த ஹோட்டல் இருக்கு. அதனால சரையூ நதி தீரத்தை, சரையூ நதியை திரும்ப திரும்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு அந்த அழகு, இரண்டு கரை மரங்களும் இருக்கக்கூடிய மரங்கள், வீடுகள், அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க கூட பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு திரும்பி நாங்க வந்து 4 இடங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அயோத்தியால மெயினா இருக்கிறது ராம்லல்லா தான், குழந்தை ராமர் பிறந்த இடம், ராமர் இருந்த இடம், சீதையோடு இருந்த இடம், தசரதனுடைய தர்பார், வால்மீகி பவனம், வால்மீகி குடியில் இப்ப வால்மீகி பவனமா இருக்கு, வேற ஒரு சில இடங்கள். இதுதான் மெயினா. ஏன்னா இவ ஏற்பாடு பண்ற இடம் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு இடத்துல கொண்டு போய், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, இப்ப தெரியுது. இந்த ஆர்ச்சிக்கு பக்கத்துல நிறுத்தினா அங்கிருந்து எல்லா ஏற்பாடுகளும், நம்ம எதுவுமே அவ வந்து இந்த இடத்துல இறங்கி நீங்க ஆட்டோ வச்சு போயிடுங்கன்னு சொல்லல. எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதுதான் ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அவளே ஆட்டோ ஏற்பாடு பண்ணி இவ்வளவு பேருக்கும், கிட்டத்தட்ட 48 பேர் 49 பேருக்கும் அவர்கள் ஆட்டோ ஏற்பாடு பண்ணி அந்த வழியையும் சொல்லி, ஏன்னா முதல்ல நாம போயிட்டு 4 இடத்த பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல இருக்கிற அம்மாஜி மந்திரை பார்த்துட்டு இங்க வரலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ். கீழே இறங்கி வந்தோம். ஆஸ் யூஷுவல் அயோத்தி இன்னமும் நன்றாக இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சின்ன சின்ன வீதிகள், குறுகலான சந்துகள், அது வழியாக நம்ம ஆட்டோல போயாகணும். கொஞ்சம் இடுப்பை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆட்டோல போச்சு. ஆட்டோ நல்லாதான் இருந்தது, பயணம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா குறுகலான சந்து, நெரிசல் அதிகமா இருக்கு எல்லா இடத்துலயுமே இப்போ. அதனால முதல்ல நாம வந்து அம்மாஜி மந்திர் போறதுக்கு ஏற்பாடாச்சு. அம்மாஜி மந்திர் போனோம். இங்க வந்து ராமன் சீதையோடு இலக்குவனோடு இருந்ததை ரொம்ப அருமையாக அந்த கோவில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அந்த மந்திரை ஆதிகாலத்திலிருந்து அந்த கோவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. வால்மீகி குட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய, அந்த காலத்து வால்மீகி குட்டிலா இருந்து இன்னைக்கு வால்மீகி பவனமாக மாறி இருக்கு.
அந்த வால்மீகி பவனம், அந்த அம்மாஜி மந்திர் வந்து அந்த வால்மீகி பவனம், தசரதனுடைய தர்பார், அதற்கு அடுத்து ஒரு சாதாரணமான ஒரு மண்டபம், இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். அந்த ஸ்ட்ரீட் இருக்கே ரொம்ப ஃபேமஸான தெரு, அந்த தெருவே. ஏன்னா இந்த கரசேவகர்களுடைய விசேஷங்கள் நடந்த இடம் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். எவ்வளவு பேர் தங்களுடைய உயிரை இழந்து இந்த ராமஜென்ம பூமி மீட்டெடுத்த ஒரு முக்கியமான இடமாக அந்த தெரு இன்றைக்கும் விளங்குகிறது, கருதப்படுகிறது. வால்மீகி பவனம், அந்த வால்மீகி பவனம் பெரிய மண்டபம், ரொம்ப அழகான மண்டபம். இதுல அந்த இடத்துல வால்மீகி எழுதின வால்மீகி ராமாயணம் அத்தனையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இங்க எடுத்தெல்லாம் 1330 குறளும் திருக்குறளும் மெட்ராஸ்ல பொறிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல வால்மீகி பவனத்துல வால்மீகி ராமாயணம் முழுவதுமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழகு, அந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய விதம், அந்த போட்டோலாம் நீங்க இப்ப பாக்குறீங்க. அந்த வால்மீகி ராமாயணத்தை அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை ரொம்ப நிதானமா, ஏன்னா ஒரு இடத்துக்கு போனாலே நம்ம வந்து கொஞ்ச நாள் செலவழிச்சு அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும். அதுலயும் இவ அழிச்சுன்னு போற இடங்களை எதுவுமே அறிவுரை பண்றதே கிடையாது, அதாவது அவசரப்படுத்துவதே கிடையாது. இவர்கள் அழைத்து கொண்டு போகக்கூடிய இடங்கள் எதுவுமே அவசரப்படுத்துறது கிடையாது. நிதானமாக, வயசானவா வரா, 70 வயசுக்கு மேல, ஏன் 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள்லாம் வரா. அதனால அவ எல்லாமே அனுபவிக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அதையெல்லாம் ரொம்ப மேற்பார்வை பாட்டு வெங்கட்ராகவன் மிக அருமையாக பிளான் பண்ணிருந்தார். ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கத்தான் இருக்கும், நல்லதே நினைப்போமே. அதனால எல்லாரும் நிதானம், அந்த வால்மீகி பவனம் உள்ள போயிட்டு வெளியில வரத்துக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அவ்வளவு பெரிய பவனம், ரொம்ப நேர்த்தியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய இடம் அது வால்மீகி பவனம். இதுல வந்த உடனே கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், இல்ல ஆட்டோலயே போலாம். ஆட்டோல போனா தசரதனுடைய தர்பார். சுவாமி இது என்ன, இப்ப தசரதனுடைய தர்பார் இந்த இடத்துல இருக்கு, ராமர் லட்சுமண சீதை இருந்த இடம் அம்மாஜி மந்திர் வேற ஒரு இடத்துல இருக்கு, வால்மீகி பவனம் வேற ஒரு இடத்துல இருக்கு, ராம்லெல்லாம் அங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கே, இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தா, ராமன் பிறந்த இடம், தசரதனுடைய தர்பார் எங்க இருக்கு, ராமன் பிறந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கச்சே நம்மளுக்கு தோணும். இன்னைக்கு என்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எங்க இருக்கு, சைக்கிள்ல வண்டியில போகக்கூடிய தூரத்துல தானே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் இல்லையா, பெரிய கேம்பஸ், இன்ஜினியரிங் கேம்பஸ்னா அப்படிதானே இருக்கு. அத அந்த காலத்துல விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி வால்மீகி வனம் முடிச்சு தசரதனுடைய தர்பார் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப குறுகலான இடத்துலதான் அந்த இடம் இருக்கு, அந்த சந்தில இருக்கு. அந்த காலத்துல பெரிய இடமா இருந்திருக்கலாம். என்னுடைய தர்பார் மண்டபமாகட்டும், அந்த தர்பார் மண்டபத்தை நின்று நிதானமாக அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஆட்கள் இருக்கா. इस टेंपल का नेम होना श्री राम पट्टाभिषेकम। जब प्रभु श्री रामचंद्र जी लंका में रावण को मारकर लेकर अयोध्या में आए तो राम के कुल गुरु वशिष्ठ मुनि ने श्री राम का पट्टाभिषेकम किया। इधर श्री राम ने 11,000 वर्ष बैठकर राज्याभिषेकम किया। ये श्री राम पट्टाभिषेक कोई जगह। नेक्स्ट सीता देवी कितनु, सीता समरूम, सीता देवी कितनु में डेली 1000 सन्यासी को डेली अन्नदान फ्री होता। आप अपने हाउस में टेलीविजन में न्यूज चैनल में தர்பாரை ஒட்டினதாக இந்த பக்கத்துல சீதா மாதாவுடைய ரசோய்,
ரசோயின் அந்த கிச்சன், அங்கதான் தன்னுடைய திருக்கரங்களாலே சீத்தை வந்து எல்லாருக்கும் தளிய பண்ணி போட்டதாக, சமையல் செய்து கொடுத்ததாகவும், அதை எல்லோரும் உண்டதாக அந்த இடம் ரொம்ப மேன்மையாக சொல்லப்படக்கூடிய இடமாக இருக்கு. தசரத மண்டபத்திலேயே ஒரு புறம் நாம வந்தோம்னா இன்னைக்கும் யாரோ ஒரு யோகி அங்க இருக்கார், அவர் தான் இந்த ராமஜென்ம பூமிக்கு வழிகாட்டியா இருந்தவர், தவம் இருந்தவர் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வெளியில வந்தோம். வெளியில வந்தோம்னா கிட்டத்தட்ட, ஏன்னா இதெல்லாம் பிளான் பண்ற விதம் எப்படி இருக்குன்னா, அங்க வந்து 12 to 1 ராம்லல்லால ராமஜென்ம பூமியில பெருமாளை பாக்குறதுக்கு போற இடத்துல கொஞ்சம் மூடி இருப்பா போல் இருக்கு. அதனால இந்த 12 மணிக்குள்ள இந்த இடத்தையெல்லாம் நம்ம பார்த்துட்டு கரெக்டா போனோம்னா சரியா இருக்கும் பிளான் பண்ற. அதை முடித்து வெளியில வந்து நேர ராம் தர்பார், அதாவது ராமனுடைய லல்லா குழந்தை பிறந்த இடம் தர்பாரை முடிச்சுட்டு, தசரத தர்பாரை முடிச்சுட்டு நேர போறோம். அதே ஆட்டோ, ஒரே ஆட்டோவை ஏற்பாடு பண்றது ஆட்டோவே எங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட்டின்னு போய் அந்த இடத்துல விட்டா. ஏன்னா இதை நம்ம புண்ணிய பூமி, சரையோ நதி இருக்கக்கூடியது, சரையோ நதி தீரத்திலே அயோத்தியனுடைய வாசத்திலே ராமனுடைய குழந்தை பிறந்த இடம், ராமன் எனும் குழந்தை பிறந்த இடம், ராம லக்ஷ்மண பரதச்சி சத்ருக்கணன் 4 பிறந்த இடம். அந்த இடமே புனிதமான தலம் தான். இது இந்த இடம் புனிதம் அந்த இடம் புனிதம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஒரு மரமே புனிதம் அப்படின்னா அரசமரம் இருந்ததுனால இந்த இலை புனிதம் அந்த பட்டை புனிதம்னா சொல்ல போறோம், எல்லாமே புனிதம் தான். அந்த மாதிரி அந்த இடம் ரொம்ப பெரிய இடமாக இருக்கு. இப்போதைக்கு உள்ள போற இடத்துல கவலையே பட வேண்டாம். ஏன்னா நிதானமாக நின்று பெருமாளை தரிசிப்பதற்கு போச்சு ஒரு மாதிரி கூட்டம் இருக்கு. ஏன்னா 1 மணி நேரம் நிற்க வச்சிடுறா இல்லையா, அதனால கூட்டம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். எப்படி இருந்தாலுமே நாங்க போனது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல கூட்டம் அந்த திறந்து விட்டாள்னா அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துல தரிசனம் ஆயிடுது. சில பேர் கொஞ்சம் பயம் இருக்கு, ஓஹோ இவ்வளவு கூட்டம் இருக்கு, யாராவது கிடைச்சா கொஞ்சம் நம்மளால போக முடியுமா, 100-200 செலவழிச்சா அதாவது கொஞ்சம் முன்னாடி பார்க்க முடியுமான்ற எண்ணம் இருக்கு. அதை தவிர்த்து அங்க போலீஸ்காரா இருக்கா மெயின்டைன் பண்றதுக்குன்னு, ரொம்ப அருமையாக அந்த இடம் மெயின்டைன் பண்ணப்படுறது. உள்ள கேட்டு திறந்த உடனே உள்ள நுழைஞ்ச உடனே நம்முடைய பொருட்களை முன்னாடியே செருப்பு வாங்கி வச்சுடுற அந்த இடத்துக்கு தனியா இருக்கு. கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே அந்த இடத்துல நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பேகு, செல்போன், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பேக்கா இருந்தாலே வாங்கி வச்சுடுறா. பர்ஸை தவிர மற்ற ஏதாவது கண்ணில் பட்டதுன்னா வாங்கி வச்சுடுறா. வாங்கி வச்சு நம்ம திருப்பதியில கொடுப்போம், ஒரு பக்கம் கொடுத்தா இன்னொரு பக்கம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற மாதிரிதான் அது அமைப்பு அமைஞ்சிருக்கு. நிச்சந்திய எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் ராமனுடைய எண்ணத்தை மட்டுமே கொண்டு அந்த இடத்த கியூல நம்ம நகர்ந்து போனோம்னா ரொம்ப சீக்கிரமா நகர்ந்துட்டே இருக்கு. எங்கேயுமே ஸ்டே பண்றதே கிடையாது, கியூ நகர்ந்துட்டே இருக்கு. போய் நல்ல வளைஞ்சு போகக்கூடிய இடம். போய் ராமனுடைய அந்த சாங்டம் சாங்டோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முன்னாடி நிறுத்துற, யாரும் தள்ளுன்னு சொல்றது கிடையாது. 4 லைன் இருக்கு. நிதானமா தரிச்சுட்டு நல்ல வெளியில வர்றதுக்கு அருமையான இடங்கள் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நின்று ராமனை தரிசிக்கலாம். அங்க எந்த விதமான ஹாரதி இருத்தி ஒன்றும் தற்போதைக்கு கிடையாது. நிறுத்துற போது இருக்கிறாரு என்னமோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஆஃபரிங்ஸ் மட்டும் இருக்கு, குண்டி ஆஃபரிங்ஸ் நீட்டா வச்சிருக்கா. அதில் நம்மளால கையில எடுத்துன்னு போன பொருள் ஏதாவது போடணும்னா போடலாம். அது நிதானமாக ராமனுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு அவனுடைய அனுகிரகத்தை பெற்று, அதுதான் முக்கியம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து அவனுடைய அனுகிரகத்தை பெறுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஏற்றது. ரொம்ப அழகான வடிவமைப்பு. பேசிக்காவே ராமன் நம்ம நிறைய இடத்துல திருக்குழந்தையில இருந்து எல்லா இடத்துலயும் சேவிச்சிருப்போம். வடுவூர் ராமன்ல இருந்து அவ்வளவு அழகான ராமன் அங்க இருக்கிறது. தனி ராமன், குழந்தை பிறந்த இடம் இல்லையா, தனி ராமன் இருக்கார். முன்னாடி சிலைகள் இருக்கு. அதை முடிச்சுட்டு வெளியில வந்தோம்னா வந்த உடனே வெளியில ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் திரும்பி வந்த உடனே நம்ம எந்த பொருள்களை கொடுத்தோமோ அது மாற்ற எடுத்து அந்த பொருள்கள் எடுத்துக்கலாம். அந்த பொருள்கள் எடுத்துக்கிறதும் ரொம்ப அழகா செக் பண்ணி நம்ம கிட்ட தர. செல்போன் அப்படின்னா செல்போனை வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம கையில கொடுக்குற. ஒரு 4-5 செல்போன் சேர்ந்து இருந்ததுன்னா
நம்ம யாராவது கூட்டின்னு போனா அல்லது தரகர்கள் யாராவது இருந்தா அப்படின்னா அவளுடைய இதுல அவாகிட்ட இந்த டோக்கனை கொடுத்துட வேண்டாம், நாமனே இந்த டோக்கனை வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவளே அறிவுறுத்துறா. செல்போன் வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு சொல்றோம்ல, இந்த அவுட்டர் ரிங்ல நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வசதிகள்லாம் நிறைய இருக்கு. இப்போதைக்கு வெறும் ராமனுடைய சாங்டம் சாங்டோரின் கருவறை மட்டும்தான் இருக்கு. நிறைய கோயில்கள் பக்கத்துல சின்ன சின்ன சன்னதிகள்லாம் கட்டின்னு இருக்கா. மேபி இன்னொரு அனதர் 2 to 3 years நிறைய சன்னதிகள் வரலாம். இல்ல பெரிய இடம், நல்ல பெரிய இடம். நம்ம திரும்பி வர்றதுக்கும் சின்ன பிரசாதம் ஒண்ணு கொடுக்கணும். நாம வெளியில ராமனுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில வந்தோம். வெளியில வர்ற இடத்துல நமக்கு தெரியும் பொருள்கள்லாம் வாங்கறதுக்கு நிறைய பேர் நாமளும் ஆசைப்படுவோம். விக்கிறவாளும் இருக்கா இல்லையா, நிறைய பொருள்கள் கிடைக்கிறது. ஆனா கவலைப்படாம பேரம் பேசுங்க, பேரம் பேசினாதான் நல்லது. ஏன்னா அந்த இடத்துல வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில வந்தோம்னா அதை விட இன்னும் குறைச்சலா கிடைக்கிறது, ஆஹா அப்படின்னு தோணுது. அதனால எந்த இடத்துலன்னு யாரும் கவலைப்படுறதே கிடையாது. பேரம் பேசுறவாளும் இல்லை, பேரம் கொடுக்கிறவாளும் பொருள் கொடுக்கிறவாளும் கவலைப்படுறது இல்லை. நல்ல நிதானமாக பேரம் பேசி பொருள்களை வாங்குங்க. என்னென்ன பொருள் தேவையோ அந்த தேவையான பொருள் அத்தனையும் வாங்கிட்டு திரும்பி அதே ஆட்டோல எந்த ஆட்டோல கூட்டிருந்தாலும் அதே ஆட்டோல ஏறி உட்கார்ந்துருக்கும். உட்கார்ந்தோம்னா எந்த இடத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் நியர்பை, அந்த நம்ம பஸ் எங்க நிக்கிறதோ அந்த இடத்துக்கு அழைச்சுடா. இது தனியா போனாலுமே இதே மாதிரி ஒரு ஆட்டோ வச்சுன்னு போறதுக்கு வசதிகள்லாம் நிறைய இருக்கு. எல்லா இடத்தையும் பாக்குறதுக்கான வசதிகள் இருக்கு. நாம சொல்றதுக்கு முன்னாடி அங்க, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுறதுனால நிறைய பேர் இருக்கா கைட் பண்றதுக்கு, நமக்கு கவலையே இல்லை. வெளியில வந்தாலும் தாகசாந்திக்கான இடங்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துல டீ காஃபி சாப்பிட்றதுக்கோ மற்ற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கோ இடங்கள்லாம் நிறைய இருக்கு. அவசரப்படாம நிதானமா நின்று வாங்கிட்டு வெளியில வரலாம். பெருமாளை சேவிச்ச திருப்தியில நேரம் வந்தோம், ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒண்ணு திரும்பி பார்த்தாலே மலைப்பா இருக்கு. அவ்வளவு பெரிய இடத்த எப்படி நிர்மால்யம் பண்ண அப்படின்னுட்டு பெரிய கேம்பஸ் இல்லையா. அயோத்தி அப்படிங்கிறது எப்படி ஒரு தரமாவது குருவாயூரப்பனை சேவிக்கணும், திருப்பதி ஏழுமலையானை சேவிக்கணும், பிடிச்சவாளுக்கு திருச்செந்தூர் போயிட்டணும், இப்படி எல்லாம் இருக்குச்சு. அந்த மாதிரி ஒரு தரமாவது அயோத்தி ராமனை சேவிக்கணும் அப்படிங்கிறது முறை. இந்த முக்திநாத் யாத்திரால அனுபவம் ஒரு நல்ல அனுபவமா எங்களுக்கு அமைஞ்சு போச்சு. லட்சுமி ஹரிவந்தனா யாத்திரா எந்த குறையுமே இல்லாம நம்மளை அழைச்சின்னு போயிட்டு, ரொம்ப உணவுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அந்தந்த சந்தர்ப்பத்துல சூடாக காஃபி கொடுக்கறதும் சரி, தளிய பண்ணி சமர்ப்பிக்கிறதும் சரி, மற்ற எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. நேரம் வந்தோம் ரெடியா சொன்ன உடனே, ஏன்னா அந்த இடத்த விட்டு வெளியில வந்த உடனே ஆட்டோல இருந்து பஸ்ல ஏறினோம். பஸ்ல ஏறி நேரம் வந்தா ஹோட்டலுக்கு வந்தோம். ரெடியா இருந்தது, சாப்பாடு ரெடியா இருந்தது. சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே என்ன ஆல்ரெடி டயர்டு. இந்த ஆட்டோல குதிச்சு 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 போயிட்டு திரும்பி அந்த இது தீர்றதுக்கு முன்னாடி ராமனை தரிசனம் பண்ணி அந்த ஒரு மன மகிழ்ச்சியில உள்ள வந்தா உடல் வருத்தம் தீர சாப்பாடு சாப்பிட்ட உடனே நித்திரை தான், வேற என்ன, கொஞ்ச நாள் சிரம பரிகாரம் பண்ணிட்டு என்ன திரும்பி ஈவினிங் சொன்னா அப்பயே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆயிடுத்து. 3:30 மணி ரூமுக்கு போச்சு. பேசிட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு 5 மணிக்கு கிளம்பினோம்னா சரியா இருக்கும். ஏன்னா ராமன் குப்தார் காட் அப்படிங்கிறது, குப்தார் காட் சரையூ நதி தீரம், அண்டச்சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அப்படின்னு ராமபிரான் வைகுந்தத்துக்கு போச்சு எல்லாரையும் அழிச்சுட்டு போற இடமாக அந்த இடம் இருந்தது. திரும்பி ஒரு 4-5 ஆட்டோ அவளே ஏற்பாடு பண்ணினா. அந்த ஆட்டோ நம்ம சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக குறுக்கு வழியில அழிச்சுன்னு வந்துட்டான். திரும்பி வரைச்சே மெயின் ரோட்ல வந்தோம். கொஞ்சம் சமமா இருந்தது அந்த குறுக்கு வழி. ஆனா சீக்கிரம் சேர்ந்துட்டோமே, ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு. இந்த சரையூ நதி தீரத்தை பார்த்தோம். ரொம்ப அந்த காட் அந்த குப்தார் காட்டு ரொம்ப அருமையா இருக்கு. अयोध्या सुरक्षित रहे, लक्ष्मण जी ने अपना स्वीकार कर लिया कि मैं मारा जाऊंगा, वो वार्ता कक्ष में चले गए। जैसे गए यमराज ने कह दिया आपके भाई आ गए। यमराज अंतर ध्यान हो गए। राम जी ने पूछा किस कारण आना हुआ, बताए दुर्वासा ऋषि आपसे तुरंत मिलना चाहते। राम जी की आज्ञा हम दे दिए। दुर्वासा ऋषि மெயின்டைன் பண்றேன். என்ன ஒண்ணு, தண்ணி தான் புது தண்ணி, அதனால ரொம்ப மட்டியா இருக்கு. புரோக்ஷணம் பண்ணிட்டோம். புரோக்ஷணம் பண்ணதோட சரி, அந்த தண்ணியில தீர்த்தாமட முடியுமா அப்படின்னு 50-50 தான் இருந்தது. ராத்திரி வேற, அதனால புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த குப்தர் காட்ல மெயினா
ராமன் அந்த இடத்துல கால் பதித்த இடம், அயோத்தி முழுசுமே ராமன் நடந்த இடம், இருந்த இடம் தான். அந்த இடம் எல்லாரையும் அழிச்சுன்னு போகணும்னு நினைத்தது இல்லையா, அது பெரிய விஷயம். அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு எவ்வளவு பேர் இருந்திருக்கு போறா, அன்னைக்கு ரொம்ப குறைச்சலாதான் இருந்திருப்பா இல்லையா, அதனால ஈஸியா இருந்திருக்கு. அந்த இடத்துல கோவில்கள் இருக்கு, ராமனுடைய கோவில் இருக்கு, ராம லட்சுமண பரத சத்ருக்ன கோவில் இருக்கு. அந்த கோயில்லாம் தரிசனம் பண்ணும். வெளியில வந்தா ஸ்நாக்கிங் இருக்கு, வாழைப்பழம் மத்த இதுவெல்லாம் கிடைக்கிறது. அந்த இடத்துல உட்கார்ந்து சௌபரிகாரம் பண்றதுக்கும் சின்ன சின்ன கட்டங்கள் மாதிரி கட்டி விட்டுருக்கா. அங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன பார்க் இருக்கு. வரவாளுக்கு இந்த குழந்தைகளோட வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்க் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அதே ஆட்டோல ஏறி நாங்க வரச்சே சுத்தி வந்தோம். இப்போ மெயின் ரோடு வழியா கம்ப்ளீட்டா இருட்டமா ஆயிடுச்சு இல்லையா, அதனால மெயின் ரோடு வழியா வந்தோம். ரொம்ப சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டோம். மெயின் ரோடு வழியா வரச்சே அதான் சொல்றேனே, ராமனுடைய அந்த சரையூ நதி தீரத்துல ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கா. ஏன்னா அயோத்தி அயோத்தி அயோத்தின்னு 2 பக்கமும் தாமரையிலே அயோத்தி விளம்பரப்படுத்தி நீங்க அயோத்தியில் இருக்கீள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா, ரொம்ப அந்த சரையூ நதி காற்று வேற எங்களை அப்படியே வாவான்னு அழைச்சுட்டே இருந்தது. அதை அழைச்சு நேர ஹோட்டலுக்கு போனோம். 27 National Highway 330. நிம்மதியான இரவு உணவு உண்டு. அந்த இடத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு ராத்திரி 10 நிமிஷம் பேசி இருந்துட்டு அதற்கப்புறம் தூங்க போனோம். ரொம்ப எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணது என்னன்னா, எல்லாமே ஏசி ரூமு, எல்லாமே டபுள் ரூம், அவ்வளவுதான். அதற்கு மேல கொடுக்கறது இல்லை. அதனால நம்மளுக்கு உணவு முக்கியம், தூக்கம் முக்கியம். எல்லாம் இவ்வளவு இடத்த சுத்திட்டு வரோம், நிம்மதியான உறக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சது. கார்த்தால சீக்கிரம் ஏந்துடணும் அப்படின்னா, அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம யாத்திரான்னு போனோம்னாலே எங்கேயுமே நம்மளால சீக்கிரம் ஏந்தாதான் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியும். நம்ம நிதானமா நிச்சயமா ஆற்றுல இருந்திருக்கிற மாதிரி 9 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. சீக்கிரம் ஏந்தோம், முடிச்சுட்டு காத்தால பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு கடை நேர நந்திகிராம் போனோம். நந்திகிராம் நமக்கு தெரியும், அதுவும் அயோத்தியனுடைய ஒரு எண்டு அப்படின்னு சொல்லணும். நந்திகிராம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னா பரதனுக்கு விசேஷம். பரதன் ராமாயணத்துல ராமாவதாரத்துல பரதனுக்கு ஒரு தனி ஏற்றம். ஏன்னா நம்முடைய எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிடுவார். அதே மாதிரி வேதாந்த தேசிகன் ஜெய ஜெய மகாவீரா ஜெய ஜெய மகாவீரா ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு மகாவீரன் ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னவர். ராமனுக்கும் பரதனுக்கும் மெயினா ஆஞ்சநேயருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் அந்த இடம். என ராமனை எதிர்பார்த்து காத்திருந்த பரதனை சந்தித்தது ஆஞ்சநேயர் தான். பரதன் நான் தீ குளிக்க போறேன் அப்படின்னு சொல்ற போது ஆஞ்சநேயர் தான் வந்து பரதனை தடுத்து ஆலிங்கனம் செய்து கொண்டு, எப்படி இருக்கு பாருங்க அந்த ஆலிங்கனம், அப்படியே அந்த பரதன் ஆஞ்சநேயர் ஆலிங்கன மூர்த்தி அங்க இருக்கு, ஒரு பிம்பமாக வைத்திருக்கிறார்கள். அந்த இடம் ராமன் அதுக்கப்புறம் வந்து பரதனை சந்தித்த இடமும் அந்த இடம் தான். அந்த இடத்துல பரதன் தவம் பண்ண இடம் அந்த இடம், அந்த நந்தி கிராமம், அந்த குகையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தென் பாதுகை ராமபிரான்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து, மெயினா ராமாவதாரத்தில் ஏற்றம் அப்படின்னா பாதுகா பட்டாபிஷேகம் தான். ராம பட்டாபிஷேகத்துக்கு ஈக்குவலா சொல்லக்கூடியது பாதுகா பட்டாபிஷேகம். அந்த பாதுகா சகஸ்ரமே இயற்றிய வேதாந்த தேசிகர் அது ஒரு ஏற்றம் கொடுத்தார் பாதுகா தேவிக்கு அப்படின்னா, நிச்சயமாக அந்த இடம் அந்த பாதுகைகளுக்காக ஒரு சின்ன குடியில் மாறி இருக்கு, கீழே இறங்கி போக வேண்டிய இடம். அதெல்லாம் தரிசிக்கிறதுக்கே ரொம்ப அருமையா அற்புதமா இருந்தது. இங்கிருந்து ரொம்ப தூரம் இருக்கு, கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுத்து நம்ம வந்து நேபாள் இந்தோ நேபாள் பார்டர் ரீச் பண்றதுக்கு. இந்த முக்திநாத் யாத்ராவினுடைய அடுத்த லெவல் வந்து முக்திநாத் யாத்திரை தான். முக்திநாத் தான், முக்திநாதனை சேவிக்கிறதுக்கு தான் போறோம். முக்திநாதனை சேவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இது பொக்காரா வழியா, பொக்காரா போய் ஜாம்சம் போய் முக்திநாதர் அங்கிருந்து எல்லா விதமான பயணத்தையும் எதிர்கொண்டு முக்திநாதரை சேவிச்சுட்டு அடுத்தது நேபாள் காத்மாண்டு போய் அங்கிருந்து ஜனக்புரி வந்து
ஜனக்புரியிலேருந்து, அதாவது எப்படி ராமன் பிறந்த இடம் வளர்ந்த இடம் பார்த்தோமோ அதே மாதிரி ராமன் சீதை பிறந்த இடம் வளர்ந்த இடம், சீதையும் ராமனும் கல்யாணம் செஞ்சிட்ட இடம், அதை பார்த்துட்டு நம்ம வந்து திரும்பி ஊருக்கு வரோம். இது எபிசோட்ல வருது. இது வரைக்கும் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.